வணக்கம் உறவுகளே, இது உங்கள் தமிழ் தகவல். என் பணத்தை நான் எடுக்கிறதுக்கு இவங்க ஏன் காசு பிடிக்கிறாங்க அப்படின்னு வங்கியை பார்த்து திட்டாத ஆட்களே இருக்க முடியாது. இப்போ பாரத ஸ்டேட் வங்கி SBI வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் கசப்பான செய்தியை சொல்லிருக்காங்க. ATM இயந்திரத்தை பயன்படுத்தினா இனிமே உங்க கணக்குல இருந்து கூடுதல் காசு பிடிக்க போறாங்க. அது எவ்வளோ, யாருக்கெல்லாம் இந்த கட்டணம், வாங்க விலாவாரியா பார்ப்போம். கணக்குல பணம் இருக்கான்னு சும்மா பார்த்தாலே காசா? ஆமாங்க, வழக்கமா நம்ம அவசரத்துக்கு வேற வங்கி ATMல போய் பணம் எடுப்போம். மாசத்துக்கு 5 தடவை அப்படி இலவசமா எடுத்துக்கலாம். ஆனா அந்த 5 தடவை முடிஞ்சிருச்சுன்னா இனிமே நீங்க பணம் எடுக்கும் போது ஒவ்வொரு முறைக்கும் 23 ரூபாய் கட்டணம் பிடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி 21 ரூபாயா இருந்தது. இப்போ GST வரியோட சேர்த்து 23 ரூபாயா ஆக்கிட்டாங்க. சரி, நான் பணம் எடுக்கல, சும்மா என் கணக்குல எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குன்னு பேலன்ஸ் செக் பாக்குறேன்னு நீங்க நினைச்சாலும் ஆபத்து தான். 5 முறை இலவசம் முடிஞ்சப்பறம் நீங்க சும்மா பேலன்ஸ் பார்த்தாலோ இல்லனா சின்ன ரசீது மினி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலோ 11 ரூபாய் உங்க கணக்குல இருந்து போயிடும். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை, யாரெல்லாம் சாதாரண சேமிப்பு கணக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விதி பொருந்தும். குறிப்பா SBI வங்கி அட்டைய வச்சுக்கிட்டு வேற வங்கி ATM இயந்திரத்துல அடிக்கடி பணம் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த செலவு அதிகமாகும். யாருக்கெல்லாம் கட்டணம் கிடையாது, விவசாய கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்க விவசாயிகளுக்கு இந்த கட்டணம் கிடையாது. அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்கு BSBD அப்படின்னு சொல்லப்படுற குறைந்தபட்ச இருப்பு தொகை மினிமம் பேலன்ஸ் தேவையில்லாத கணக்கு வச்சிருக்கவங்களுக்கும் இந்த கட்டணம் கிடையாது. அதே மாதிரி SBI அட்டைய வச்சு SBI ATM இயந்திரத்திலேயே பணம் எடுத்தா வழக்கம் போல இலவசம்தான். ஏன் திடீர்னு காசை ஏத்திட்டாங்க? வங்கிகளுக்கு இடையேயான பரிமாற்ற செலவு அதிகமாகிருச்சாம். அதனால அந்த சுமையை வாடிக்கையாளர்கள் மேல வச்சிருக்காங்க. என் சின்ன யோசனை, மக்களே, எதுக்கு தண்டமா 11 ரூபாயை விடுறீங்க? கணக்குல எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்க ATM போகாதீங்க. உங்க அலைபேசியிலேயே மொபைல் குறுஞ்செய்தி மூலமா தெரிஞ்சுக்கோங்க. பணம் எடுக்க போகும்போது மட்டும் மாசத்துக்கு எத்தனை தடவை போறோம்னு கணக்கு வச்சுக்கோங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? இனிமே ATM போகும்போது உஷாரா இருப்பீங்க தானே? வங்கி செய்திகள், அரசாங்க அறிவிப்புகள்னு எல்லாத்தையும் தாய்மொழியாம் தமிழ்ல தெளிவா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே SBI கணக்கு வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கும் இத பகிர்ந்திடுங்க, அவங்களும் உஷாராகட்டும். நன்றி, வணக்கம்.